போற்றுகிறது. So only a devotion which is without any contamination of selfish interest or any kind of an interruption, only such a devotion is called pure by Srimad Bhagavatam. பகவான் கிருஷ்ணரும் ஓரொரு யுகம் தோறும் அவதரிக்கும் பொழுது அந்த தூய்மையான மிக உன்னதமான பரோதர்மம் தூய்மையான பக்தியை இங்கு ஸ்தாபனம் செய்கின்றார். So Lord Krishna, whenever he incarnates on this planet, he establishes the highest form of bhakti for the people of the world. அப்போ பகவான் அந்த தூய்மையான பக்தியை வழங்குவதற்காக பகவானிடத்துல யார் ஒருவர் களங்கமில்லாத பக்தி கொண்டிருக்கிறார்களோ அந்த பக்தர்களையும் சகாக்களையும் பூவுலகில் அழைத்து வருகின்றார். So in order to execute this particular work, the Lord also brings similar pure and uncontaminated devotees along with him to this planet. அப்போ பகவான் இந்த பூமியில தோன்றும் போது தன் அஸ்திரங்களோடும் பரிவாரங்களோடும் சகாக்களோடும் சக்திகளோடும் தோன்றுகின்றார். So when the Lord appears in this planet, he appears along with his weapons, his associates, and those who are his servants and his various energies, he appears. அப்போ பகவான் பூவுலகில் அவதரிக்கும் போது அவருடைய சக்திகளும் பூமியில் தோன்றும் போது துவாபர யுகத்துல ருக்மிணி பிராட்டியாகவும் திரேதா யுகத்துல சீதா தேவியாகவும் கலியுகத்துல விஷ்ணு பிரியா தேவியாகவும் தோன்றினார்கள். So when the energies appear along with the Lord in the Treta Yuga, it was Sita Devi. In Dwapara Yuga, it was Rukmini Devi, and in Kali Yuga, it was Vishnu Priya Devi who appeared along with the Lord. Okay. இப்போ நம்ம ராமாயணத்தை சம்பந்தமான ராமாயணத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய குணநலங்களுக்காக வேண்டி நம்ம இன்றைக்கு படிக்கக்கூடியது சீதா தேவியின் தெய்வீகமான குணங்கள். So today, as part of our exercise to study the various characters who appear in Ramayana, today we shall be discussing the character of Sita Devi. ராமாயணம் என்றால் ராமரின் பாதையில் ராமரின் வழியில் என்று பொருள்படும். ஆனா நம்முடைய ஆச்சாரியர் என்ன சொல்றாங்கன்னா ரமாயணம், ரமா என்பது சீதா தேவி லட்சுமி தேவியை குறிக்கக்கூடியது. அதனால் ரமாயணம் என்றால் சீதையினுடைய சரித்திரம் என்று பொருள். Ramayanam would be translated as the going in the path of Lord Ram, but actually our acharyas translate this as Ramayan. Rama means it describes Sita Devi, so Ramayanam means the story of Sita Devi. சீதாயாம் சரிதம் மகத். ராமாயணம் சீதையை மையமாக வைத்து, சீதை இல்லை என்றால் ராமாயணம் இல்லை. சீதா தேவியாரின் சரித்திரங்களை முழுவதும் ராமாயணம் பறைசாற்றுகிறது. So actually without Sita Devi, there cannot be the story of Ram. So in that way, Ramayanam is out and out the story of Sita Devi only. அப்போ ஓரொரு ஸ்கந்தத்திலையும் ஓரொரு பக்கத்திலையும் ஓரொரு ஸ்லோகத்திலையும் சீதா தேவியின் தெய்வீகமான குணங்களையும் அவருடைய கருணையும் அவருடைய அன்பும் ராமாயணம் பறைசாற்றுகிறது. So in every skandam, every chapter and in every page of Ramayanam, it is only talking about the glories, the wonderful love and characteristics of Sita Devi. சீதா தேவி இல்லை என்றால் ராமாயணம் இல்லை. Without Sita Devi, there cannot be Ramayanam. நம்ம கூட பகவானை பிரார்த்திக்கும் போது சீதாராமன் என்றும் ஜானகி ராமர் என்றும் ராதா கிருஷ்ணர் என்றும் ருக்மணி கிருஷ்ணர் என்றும் ருக்மணி சத்யபாமா சமேத கிருஷ்ணர் என்றும் தான் பிரார்த்திக்கிறோம். Even when we worship the Supreme Lord, we worship him as Sita Ram or Rukmini Krishna or Rukmini Satyabhama Sameda Krishna. Like that, we worship along with the Shakti only. அப்போ முதல்ல பக்தர்களுக்கு தாயாருக்கே பிரதானம், தாயாருக்கு முதலிடம், பின்பு பகவான். தாயார் தான் பகவானை நமக்கு நல்க முடியும். So Mother Goddess is more important for us. We first worship the Mother Goddess and then only worship the Lord. சீதையோடைய கருணை இல்லாமல் சீதா மாதா சீதா தேவி பகவானிடத்தில் எந்த அளவுக்கு அன்பு பரிமாற்றம் செய்தார்களோ அவங்களுடைய அனுகிரகம் அல்லாமல் நாம் ராமுடைய நாம ரூப குணாதிசயங்களை புரிந்து கொள்ள முடியாது. Sita Devi is constantly exchanging such wonderful love, prema with the Supreme Lord. So unless we get her mercy, we cannot understand Lord Ram. இப்ப பார்த்தோம்னா ராமாயணத்துல 3 நபர்கள் மிக முக்கியம், 4 நபர்கள் மிக முக்கியமானவங்க. சீதா தேவி, ராமர், ராவணன், ஹனுமான். So in Ramayanam, 4 characters are very, very important. They are Sita Devi, Ram, Hanuman and Ravan.
பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக ராமாயணம் தொகுக்கப்பட்டது. ராமாயணம் இதிகாசம், ராமாயணம் நிகழ்ந்தது. கதாநாயகன், ராமாயணத்தின் கதாநாயகன் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, கதாநாயகி சீதாதேவி, வில்லன் ராவணன், பின் சேவகன் ஹனுமான். Many millennia ago, the story of Ramayana unfolded. In that story, we see the hero as Lord Ram, heroine as Sita Devi, and the villain as Ravan, and the servant of Lord Ram as Hanuman. இப்போ திரைப்படங்கள் நவீன காலத்துல இந்த 4 கேரக்டர் வச்சுதான் படமே. எந்த ஒரு சினிமா, அது ஹாலிவுட் படமோ, கோலிவுட்டோ, டோலிவுட்டோ, எங்க போனாலும் ஒரு ஹீரோ இருப்பாரு, ஹீரோயின் இருப்பாங்க, 2 பேரும் வந்து விரும்புவாங்க. அப்புறம் ஒரு வில்லன் வருவாரு, அப்புறம் ஒரு ஹீரோட நண்பன் போய் ஹீரோக்கு உதவி பண்ணுவாரு, தென் ஹீரோன்னு சேர்ந்துடுவாங்க, இடையில டூயட் எல்லாம் பாடுவாங்க. இது ராமாயணத்துக்கு காப்பி அடிக்கப்பட்டது. காலகாலமா மாறி மாறி பண்றாங்க, அவ்வளவு வித்தியாசம். Even if we take the modern film industry, the kind of stories that they have, it is mostly there is a hero, there is a heroine, and they are in love with each other, and the villain comes in between, and then there is a friend of the hero who goes and helps him to liberate his heroine from the villain. So like this, even today, whether you take Tollywood or Bollywood or anywhere, this is the fundamental theme of these stories, and this has been practically taken from Ramayanam only. சில அமானுஷ்யமான சக்திகளை வெளிப்படுத்தும் போது ஜனங்க அதுல கவர் பண்ணுவாங்க. ஸ்பைடர் மேன், பேட்மேன், திஸ் மேன், தட் மேன், நிறைய ஹாலிவுட் படங்கள்ல பார்த்தா பறக்கிற மனுஷன் என்னெல்லாமோ பண்ணுவாங்க. ஆனா இதுக்கெல்லாம் ஆதாரம் நம்மளுடைய பெரும் பக்தர், பெரும் உன்னதமான ஒரு மகா பாகவதர் ஹனுமான். அங்க பேட்மேன், ஸ்பைடர் மேன், நமக்கு ஹனுமான் இருக்கு. When extraordinary powers are displayed by a character in the movie, that becomes very attractive to the audience. So you have Batman, you have Spider-Man, and you have so many men. But if you take our Ramayana, we have our Hanuman. He is our Superman for us. இது மட்டும் இல்ல, சரி இதோட விட்டாங்களா, ராமாயணத்துல உள்ள ஸ்லோகங்களை பாட்டா கூட பாடிக்கிட்டாங்க. ராமாயணத்துல ஒரு அழகான ஸ்லோகம், கம்பர் ராமாயணத்துல, தோல் கண்டான், தோலே கண்டான், வால் கண்டான், வாளே கண்டான், முகம் கண்டான், மலரக் கண்டான், திருவடி கண்டான், சேவை செய்தார். இது ராமருடைய அழகை வர்ணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். So not only did they stop with copying the story, even if we take the poetry part of it, there is in Kambaramayan, it is described, those who saw the shoulder, they only kept seeing the shoulder. Those who saw the sword, they were only looking at the sword. And those who started seeing the lotus feet, they wanted to engage themselves in his service. இது அப்படியே சினிமாவில் பாட்டாங்க, தோல் கண்டேன், தோலே கண்டேன், பழைய சினிமாவில் பாடி வச்சுட்டாங்க அப்படியே. So the same lines have been lifted, and it has been used in the film songs to say, I saw the shoulders and I kept seeing the shoulders, like that. Right. அப்போ சீதா மாதா, அன்னை சீதா பிராட்டி நமக்கு கற்பிக்கக்கூடிய பாடம் என்ன? சீதாதேவி இந்த பூமியில் எப்படி தோன்றுனாங்க? அவங்களுடைய குணாதிசயங்கள், மகிமைகளை நாம் தெரிந்து கொள்வதால் நம் ஹிருதயத்துள்ள கலங்கங்கள்லாம் நீங்க பெற்று நாம் பகவான் மேல பேரானந்தம். So when we want to study about Sita Devi, we have to know how she appeared, where she appeared, and what were her wonderful qualifications. By discussing all these things, we shall be purified from the various contaminations that are residing in our heart. முன்னொரு காலத்துல நிமின்னு ஒரு ராஜா இருந்தாரு. அவர் வந்து வசிஷ்ட மகரிஷியோட சீடர், நிமி மகாராஜ். Long ago, there was an emperor called Nimi, who was the disciple of Vasishta Muni. அப்ப நிமி மகாராஜ் ஒரு நாள் யாகம் செய்யறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாரு. ஆனா வசிஷ்ட மகரிஷி அந்த யாகத்துக்கு வரல. ஒரு குருநாதர் தான் வந்து யாகம் செய்யணும், அவர் வரவே இல்லை யாகசாலைக்கு. Maharaja Nimi once wanted to perform a large yajna, and it had to be attended by the Guru Vasishta Muni, but somehow on that occasion he did not turn up for the yajna. என்ன நடந்ததுன்னு பார்த்தா, வசிஷ்ட மகரிஷி தேவலோகத்துல போய் யாகம் செய்யறதுக்காக, தேவர்களுக்கு யாகம் செய்யறதுக்காக அங்க போயிட்டார். Actually, what happened was, he had an invitation from the Devas to perform a yajna for them in the heavenly planets. So Vasishta Muni accepted that invitation and went there. அப்புறம் என்ன நடந்துச்சு? நிமி மகாராஜ் வேறு பிராமணர்களுக்கு கொண்டு யாகம் செய்து முடிச்சுட்டு தன் குருநாதரை வந்து சபிக்கிறார். நீங்க வந்து காசுக்காக வேண்டி, தேவர்களுடைய கருணையை பெறதுக்காக வேண்டி எனக்கு யாகம் செய்யறதுக்கு பதிலா நீங்க தேவலோகத்துல போய் யாகம் பண்ணிட்டீங்க, நீங்க இறந்து போகட்டும்னு அவர் சபிச்சிடுறாரு தன்னுடைய குருநாதரை. So Maharaja Nimi performs the yajna with the help of other gurus and other rishis, but at the same time
he curses his guru Vasishtha Muni that for the sake of money you have sold yourself to the devas and you give them preference in performing the yajna. So I curse you that you will die. இந்த கோபம் வந்து வசிஷ்ட மகரிஷி நீயும் இறந்து போயாகன்னு அவரும் சாபம் மாறி மாறி 2 பேரும் சபிச்சுக்கிட்டாங்க. And Vasishtha Muni also became angry with Maharaja Nimi and he in turn cursed him to die. So in this way, both of them mutually cursed each other to die. இப்ப 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. வசிஷ்ட மகரிஷியும் இறந்து போயிட்டாரு, நிமிராஜாவும் இறந்து போயிட்டாங்க. இப்ப சமுதாயத்தை யாரு வழி நடத்துவாங்க? பிராமணர்களாம் ஒருங்கிணைந்து ஒரு முடிவு செய்தாங்க, 2 பேரும் உயிர்ப்பிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. So now the situation is the emperor is dead and the Acharya who guides him is also dead. So who will take care of the population? So the Brahmins, they all decided that we will bring back to life both of them. அப்ப நிமி மகாராஜ் என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, நான் ஏன் திரும்பி இந்த ஜட உலகத்துல பிறக்கணும், நான் இப்படியே பிறப்பு இறப்புல இருந்து விடுபட வேண்டும், எனக்கு மறுபிறவி வேண்டாம், நான் நீ உலகத்துல பிறக்க மாட்டேன், நான் வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. But Nimi Maharaja reacted like this. He said, I have become now liberated. I don't want to once again come to this material world and take birth. So I don't want the opportunity to come back to life. ஆனா வசிஷ்ட மகரிஷி ஆனவர் பிராமணருடைய பிரார்த்தனை ஏத்துக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், பிற்காலத்துல நான் பிரபு ராமருடைய சபையில அயோத்தியால இருக்க போறேன், எனக்கு பகவானுடைய கைங்கரியம் இருக்குன்னு சொல்லி வசிஷ்ட மகரிஷி பூமியில தோன்றினார். Vasishtha Muni, however, paid heed to the request of the Brahmanas because he knew that in due course of time, Lord Ram is going to take birth in this dynasty and they will be able to render him various kinds of services. So he accepted the offer and he came back to life. பின்ன பிராமணர்கள் என்ன பண்ணாங்க, இப்ப வசிஷ்ட மகரிஷி வந்துட்டாரு, ஆனா நிமி வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு சொல்லி நிமியோட உடம்ப கடைவாங்க, டர்ன் பண்றாங்க நிமியோட பாடியை. So now the Brahmanas saw that Vasishtha Muni has come back to life, but Nimi is still lying dead. So what the Brahmanas did, they churned his body. அப்போ நிமியோடைய சரீரத்தை கடைந்ததனால் அதுக்கு விதி என்றால் கடைவது என்று பொருள். So the meaning of Nimi is to churn the body. So the Brahmanas churned the body. அப்போ அந்த அவருடைய நிமியோடைய சரீரத்திலிருந்து தோன்றியதால், கடையப்பட்டு தோன்றியதால், நிமியோடைய சரீரத்தை கொண்டு கடைந்து தோன்றியதால் விதி என்ற ஒரு மன்னர் தோன்றினார். அவர் தந்தையுடைய சரீரத்திலிருந்து தோன்றினார், ஜனகர் என்று பெயர் பெற்றார். So by churning the body of Nimi, one personality appeared and he was called Vidhi and he was also named as Janaka Muni, Janaka Maharaj. மிதி 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 MITHI மிதி. Okay. So மிதிங்கிறவர் பார்த்தா பெரும் ஆர்கிடெக்ட், நல்ல ஒரு நகரத்தை உருவாக்கக்கூடிய பெரும் திறமைசாலியா இருந்தாரு மிதி. அப்ப மிதி உருவாக்கிய நகரமே மிதிலா என்று பிற்காலத்தில் அழைக்கப்பட்டது. So the personality who appeared from the body of Nimi was called Miti and he had the capacity to establish a beautiful city with wonderful architecture. So the city established by him came to be known as Mithila. தந்தையுடைய சரீரத்தில் வந்ததால அந்த மன்னன் ஜனகர் என்றும் அழைக்கப்பட்டார். And because his body was got from the body of his father, he was also called Janaka. அப்ப அந்த வழியில அந்த வம்சத்துல வரக்கூடிய எல்லா மன்னனும் ஜனகன் என்ற தலைப்பில் அழைக்கப்பட்டார்கள். So all the descendants of King Janaka were also given the title of Janaka. So therefore அதனால இந்த ஜனகா என்பது ஒரு தலைப்பு, அந்த சத்திரிய வம்சத்துக்கு உண்டான ஒரு தலைப்பு அது ஜனகா. So Janaka became a title for the Kshatriya kings. சரி, இப்போ பகவத்கீதையில அற்புதமான ஒரு ஸ்லோகம், கர்மன் நைகவிசாம் சித்திம் ஆஸ்தித ஜனகாதயக லோக சங்கிரகமே பாபி சம்பேஷன் கருது மருகசி. ஓ அர்ஜுனா, நீ ஜனகனை போன்ற பெரும் மன்னனுடைய வழியை பின்பற்ற வேண்டும் என்று ஜனகரை உதாரணமாக காண்கிறார் அர்ஜுன் இடத்துல பகவான் கிருஷ்ணர். So in Bhagavad Gita there is a wonderful shloka where Lord Krishna tells Arjuna, "Oh Arjun, you are coming in, you are a descendant of Janaka, King Janaka, so you should display such qualities that Janaka displayed." Yeah, actually Arjuna is not a descendant of Janaka. Arjuna is a Kshatriya. Therefore Krishna exemplary is giving a Janaka name. அர்ஜுனன் ஒரு சத்திரியனா இருக்கிறதுனால அர்ஜுனா நீ ஜனகனை போன்ற மன்னனை பின்பற்ற வேண்டும் என்று பகவான் உரைத்தார். So the Lord informed Arjun that you are a Kshatriya like Janaka Maharaj, so you should also have the qualifications and the qualities that was displayed by a king like Janaka.
அப்ப பகவானே ஒரு மன்னனை உதாரண நபராக காமித்திருக்கிறாரானால் அவர் எப்பேற்பட்ட நபராக இருக்க வேண்டும். So we can understand, if the Supreme Lord chose Janaka as an example to show to Arjun what a great king he should be. ஜனக மகாராஜ் स्वयंभू नारद शंभु कुमारो कपिलो मनु प्रहलाद भीष्मो जनगो वयासकी बलि भयम स्वयंभू नारद शंभु कुमार कपिल मनु प्रहलाद भीष्म जनक. So இங்க சொல்லக்கூடிய ஜனகா சீரத்வஜ ஜனகா. So there are 12 Mahajanas listed by Yamraj, and in that list you get the name Janaka. This Janaka is Shira, what is it, Prabhuji? Shiratvaja Janaka, Shiratvaja. Shiradvaja Janaka. Yeah. So Shiratvaja Janaka, மிதிலை ஆண்டு வந்தார். மிதிலைக்கு இனி ஒரு பேரும் உண்டு, வைதேகபுரி, வைதேகம் இன்னொரு பேரும் உண்டு. So another name for Mithila is Vaidegapuri. வைதேகா அப்படின்னா ஜனங்க அந்த ஜனக மகாராஜருடைய வைதேகபுரியில மிதிலால வாழக்கூடிய ஜனங்க துளி கூட உடல் சார்ந்த சிந்தனையற்ற பௌதிகமான சிந்தனையற்ற தன்னை உணர்ந்த ஆன்மாக்களாக இருந்தார்கள். Those who are lived in Mithila, Vaidegapuri, why this place is called Vaidega? Nobody is interested in bodily consciousness. Everyone is interested in spiritual consciousness only. That is the greatness of Vaidega. Therefore, that place is called Vaidegapuri. அதனால அந்த இடத்துக்கு வைதிகபுரின்னு பேர் வந்துச்சு. இப்போ so the place came the city came to be known as Vaidegapuri because the citizens of that country, the of King Janaka, they were never body conscious. They were totally absorbed in spiritual consciousness, and they had completely lost touch with their body. Because of this reason, Vaideha means one who is not conscious of the body. So that way the place came to be known as Vaidegapuri. Yada Raja Tada Praja. How is the ஒரு ராஜாட்ட என்ன குணம் இருக்கோ அதே பிரஜைகளிடம் தோன்றும். So as the king, so the citizens become. So that way we can see here from Lord King Janaka, the citizens also got the same qualifications. ஜனக மகாராஜ் பெரும் பக்தனாகவும் ஒரு ராஜ ரிஷியாகவும் தன்னை உணர்ந்த ஆத்மா இருந்தனால பிரஜைகள் எல்லோரும் ராஜாவை போல ஆன்மீகத்தை பின்பற்றக்கூடிய நபர்களா இருந்தார். So because King Janaka was a great devotee and he was also spiritually very much advanced and totally detached from all material things, so his citizens also displayed similar qualities. அப்போ ஒரு முறை ஜனக மகாராஜ் யாகம் செய்யறதுக்காக நிலத்தை உழுறார். ஏர் கலப்பை கொண்டு நிலத்தை உழுகிறாரு. அப்படி நிலத்தை உழுகும் போது கலப்பை எங்க ஸ்ட்ரக் ஆகுதோ, எங்க நிக்குதோ அந்த அளவுக்கு அவர் தானம் எல்லோருக்கும் தானங்கள், ஆபரணங்கள், நிலங்கள், எண்ணற்ற தானங்களை வழங்குவார். Once Janaka Maharaj was performing a huge yajna. At that time he plowed the field. So while plowing the field, wherever the plow gets stuck, up to that point he would donate liberally to all the brahmanas. So in this way he was plowing the land. எப்பெல்லாம் அந்த ஏற்கலப்பையானது நிலத்தில் மாட்டிக்கொள்ளுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஜனகர் வரையறையின்றி தர்மங்கள் தானங்களை செய்வார். So whenever the plow gets stuck in the soil, the king would give unlimited amount of donations to people. அப்போ ஒரு முறை என்னாச்சு, அந்த ஏரானது ஆழமாக நிலத்தில் பதிந்து விட்டது. எவ்வளவு முயற்சி செய்தும் வரவில்லை. அப்ப அவ்வளவு அவகாசம் எண்ணிலடங்கா ஆபரணங்களையும் தானியங்களையும் நிலங்களையும் தானம் செய்தார் ஜனக மகாராஜ். On one occasion the plow went very deep and got really stuck, very difficult. So at that time the king gave unlimited donations of ornaments, jewelries, land and other things. அந்த ஏற்கலப்பையை எடுக்க முடியாம அங்க தன்னுடைய சேவகர்கள் எல்லாம் கூப்பிட்டு அந்த இடத்தை தோண்ட சொன்னார். But still the plow would not come out. So the king called all his servants and he told them to dig the plow out of the soil. அப்ப நிலத்தை தோண்ட தோண்ட அந்த கிருஷ்ண அந்த விளைச்சல் பூமியிலிருந்து ஒரு அழகான தங்கத்தை போல ஜொலிக்கக்கூடிய ஒரு அழகான பெட்டி, தங்க பேழை, ஒரு பெட்டி ஒன்றை கண்டார். So as they went on digging the soil, they came across one huge treasure chest
which was golden and it was shining. அந்த பெட்டியில ஒரு அழகான குழந்தை, தாமரை இதழ் போல கண்களும் சூரியனை போல பிரகாசமும் அழகான சுருள் கூந்தலும் தெய்வீகமான ஒரு குழந்தையை கண்டார் ஜனகர். And inside that treasure box, he found a very beautiful golden colored girl child who had very lovely curly hair, and she appeared like a divine personality. அந்த ஏற்கலப்பைக்கு சீதான்னு பேரு. அந்த ஏற்கலப்பையினுடைய அந்த நிலத்திலிருந்து தோன்றியதால அவங்க சீதா தேவி என்று திருநாமம். Because the plough is called as Sita and she appeared from the under the soil below the plough, she was called as Sita Devi. ஜனக மகாராஜுக்கு புதல்வியாக தோன்றினார் ஜானகி என்று அழைக்கப்பட்டார். And because she was the daughter of Janaka, she was called Janaki. வைதேகபுரியில் தோன்றினால் வைதேகி என்றும் அழைக்கப்பட்டார். And because she was in the Vaidegapuri, her name became Vaidegi. பூமியிலிருந்து தோன்றினால் பூமி சூதா என்றும் அழைக்கப்பட்டார். And because she appeared from the ground, which is Bhumi, she became called as Bhumi Sutta. ஜெய் சீதா மாதா கி ஜெய். இப்படி ஒரு அற்புதமான நாள்ல சீதா மாதா ஜனகர் வந்து அந்த நிலத்தை உழுதும் போது பூமியில தோன்றி அற்புதமான ஒரு குழந்தையாக கிடைத்தார். In this wonderful way, when King Janaka was plowing the field, Mother Sita appeared to him as his daughter. குழந்தையை அரவணைத்துக் கொண்டு தன் மாளிகையில் வந்து நாளொரு மேனியும் பொழுதுறவனுமா அன்போடு வளர்க்க ஆரம்பித்தார் ஜனக மகாராஜ். So the king happily took the baby girl home and with great love he brought her up. அப்போ ஒரு முறை குழந்தை பிராயத்துல சீதா மாதா தன் தோழிகளோடு பூப்பந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. So once when she was a child, Sita Mata was playing with her friends with a ball made of flowers. ஜனகருடைய அரண்மனையில ஒரு பிரம்மாண்டமான சிவ தனுசு, மகாதேவருடைய தனுசு, சிவ தனுசு இருக்கு. In the palace of King Janaka, there is a huge bow which belongs to Lord Mahadev. It is kept in his palace. அற்புதமான அணிகலன்கள், முத்து, பவளம், வைரம், வைடூரியம் போன்று ஜொலிக்கக்கூடிய ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அஸ்திரம் சிவதனுசு. This massive bow was decorated with very precious stones like diamonds, sapphire, rubies and other such wonderful stones. சாதாரணப்பட்ட நபர்களால் அல்ல, 5000 பேர் சேர்ந்தாதான் அதை தூக்கி நிறுத்தவே முடியும். அப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான தனுசு மகாதேவருடைய சிவதனுசு. Ordinary people cannot lift it unless 5000 people apply their full energy together. The bow cannot be lifted. It was such a powerful bow, the bow belonging to Lord Mahadev. அப்போ ஒரு முறை ஜனகருடைய மூதாதையர்ல ஒருத்தர் தேவராதன் என்பவர் தேவர்களுக்காக யுத்தம் செய்து அசுரர்களை விரட்டி அடித்ததுனால மகாதேவரும் அந்த சிவதனுசு பரிசாக அளித்தார். One of the ancestors of Janaka Maharaj, he fought for the Devas and chased away the Rakshasas. Because of this, Lord Shiva became pleased with him and allowed him to keep his bow in the palace. இப்படி வழிமுறையாக காலமாக அந்த சிவதனுசு வழிபாடு செய்யப்பட்டு ஜனகருடைய அரண்மனையில சாதாரணப்பட்ட நபரால் நகர்த்தக்கூடிய முடியாத ஒரு தனுசாக வழிபாடு பண்ணப்பட்டு வருகிறது. In this way, for generations, this bow of Mahadev was kept in the palace and it was being under regular worship by the various kings. அப்போ சீதா மாதாவுடைய பந்து ஆனது அந்த பூப்பந்து அந்த சிவதனுசு பக்கத்துல போய் விழவும் சீதா மாதா ரொம்ப சர்வசாதாரணமா 5000 பேர் சேர்த்தாலும் தூக்க முடியாத அஸ்திரத்தை இடது கையால தூக்கி நகர்த்தி வச்சுட்டு பந்து எடுத்துட்டு போனாங்க. So Sita Mata's flower ball got stuck somewhere under the bow, and Sita Mata, without any effort, she just lifted the bow which 5000 men cannot lift easily, and she simply removed her ball and walked away effortlessly. இதை கண்டவுடன் அரண்மனையில் உள்ள அமைச்சர்களும் மந்திரிகளும் பிரஜைகளும் சேவகர்களும் ஜனகரும் எல்லோரும் பிரமித்து போனார்கள். சீதைக்கு இவ்வளவு பெரிய பலமா, 5000 பேர் சேர்ந்து நகர்த்த முடியாத ஒரு தனுசை என் மகள் சர்வசாதாரண நகர்த்தி விட்டார் என்று பெரும் அதிர்ச்சி கொண்டார் ஜனகர். So the associates of the king, the ministers, the servants and attendants, everybody, they saw this and they were amazed that this little girl can lift something that 5000 men together cannot lift. So King Janaka, with this news, he became really shocked. அப்ப அன்று ஜனகர் முடிவு செய்தார், இந்த தனுசை யார் எடுத்து நான் ஏற்றுகிறார்களோ அந்த மகா புருஷனுக்கு என் மகளை நான் திருமணம் செய்து வைப்பேன் என்று உறுதி பூண்டார் ஜனகர்.
So at that time, King Janaka made a determination that I will give my daughter in marriage only to such a person who can string this bow by himself. குழந்தை சீதாதேவி கல்யாண பருவம் வந்த உடனே சுயம்பரத்துக்கு அறிக்கை விடுகிறார். இதனால் சகலமானோருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், மிதிலையின் ராஜகுமாரி இளவரசி சீதாதேவி மணமுடிக்க விரும்பும் மன்னர்கள், பேரரசர், சிற்றரசர்கள் அனைவரும் வர வேண்டும். சிவதனுசை எடுத்து யார் நாயேற்றுகிறார்களோ அவர்களுக்கு சீதா மாதா கிடைக்க பெறுவாள் என்று தண்டோரா போட்டாங்க. So when Sita Devi attained a marriageable age, King Janaka put out an announcement to all the kings and emperors of the area, and he announced to them that I request all of you, the kings, to come, and whoever can lift the bow and string it by himself, only such a person will be able to win the hand of my daughter Sita. சீதையினுடைய அழகை கேள்விப்பட்டு பெரும் குறுநில மன்னர்கள், சிற்றரசர்கள், பேரரசர்கள் எல்லோரும் விரைந்து வந்தார்கள். Because they were all aware of the tremendous beauty of Sita Devi, the small kings to the biggest kings, all of them assembled there to try their hand at lifting the bow. யாராலும் நகத்த கூட முடியல. வந்து முக்கரா பாடு, அந்த வில்ல நகத்த கூட முடியல ஒத்துராளி. None of them could even slightly budge the bow. They put their whole effort into pushing the bow to lift it up, but they could not move it even 1 inch. சில வேளையில கோபம் கொண்டு ஜனகர் மேல போர் தொடுப்பதும் உண்டு. So some of these kings, because of their disappointment and frustration, they would even choose to wage a war with King Janaka. இப்படி ஒரு சுயம்பரத்தை அறிவிச்சிட்டமே, நம்ம பொண்ணுக்கு கல்யாணமே ஆகாம போயிருப்போம், ஒருத்தரால கூட அந்த தனுசை நகர்த்த கூட முடியலையே, யார் வந்து இதை நானே ஏற்றுவார்கள், எப்படி நடக்கும் என்று பெரும் கவலை கொண்டார் ஜனக மகாராஜ். King Janaka fell into anxiety because he was thinking, I have announced such a competition that only someone who can lift the bow can get my daughter's hand, but I am seeing that nobody is able to do this. So what will happen, whether my daughter will be able to get married? So this kind of an anxiety took hold of King Janaka. அப்ப திரும்பி ஒரு முறை மிதிலால வந்து செய்தி அனுப்புறாங்க, இந்த மாதிரி தனுர் யாகம் நடக்க போகுது, எல்லா பிராமணர்களும், ரிஷிகளும், முனிவார்களும் ஜனக மகாராஜோட அரண்மனையில வந்து சன்மானம் பெற்றுக் கொள்ளலாம், அவங்க வந்து இந்த யாகம் எல்லாம் செய்ய போறாங்க, எல்லோரும் வந்து கலந்துக்கலான்னு ஒரு பெரும் அறிக்கையை அறிவிக்கிறார் ஜனக மகாராஜ். One time, Janaka Maharaj sent out an announcement to all the Brahmanas, Rishis, Munis, etc., saying that king is going to perform a huge yajna for the bow, and all the Brahmanas are invited. They can all come and participate, and they can win nice gifts from the emperor. அப்போ தண்டகாரண்யத்திலிருந்து விஸ்வாமித்திரர் முனிவர்களோடு அங்கு செல்ல திட்டமிட்டார். ராமரை பார்த்து சொல்ற, ராமா, இந்த மாதிரி மிதிலால ஒரு அற்புதமான ஒரு தனுசு, சிவ தனுசு இருக்கு, அதை நீ பார்க்க வர்றியான்னு கேக்குறேன். At that time, Vishwamitra, who was along with his associate Munis in Dandakaranya forest, he decided to go, and he requested Ram whether you would like to see this massive, amazing bow of Mahadev. ஏன்னா இப்போ என்னன்னா, ராமர் வந்து ஒரு யங் பாய், இளம் வாலிபன். இப்போ உள்ள பசங்களுக்கு எல்லாம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சினிமா நடிகரோட காரு வந்து நம்ம ஊருக்கு வந்திருக்குது, இல்ல ஒரு தோனியோட பேட்டு வந்திருக்கு அப்படின்னா உடனே ஓடி வந்துருவான். பகவத்கீதை கிளாஸ் சொன்னா வரமாட்டான். இந்த மாதிரி தோனியோட பேட்டு வந்திருக்குது, ஒரு சினிமானுடைய காரு வந்திருக்குன்னா பெரும் கூட்டம் வந்து விடும் அதை காண்பதற்காக. So at that time, Ram was a very handsome youngster. Nowadays, if you say the car of some big hero has come, or the bat of a cricket star like Dhoni has come, then all youngsters will come running. அப்போ ராமச்சந்திர பிரபு ஒரு சத்திரியனா இருக்கிறதுனால அந்த தனுசை பார்க்க ஆர்வம் கொண்டார். அப்படி ஒரு தனுசு, பிரம்மாண்டமான தனுசு, மகாதேவருடையது, அப்ப நான் காண தாங்களோடு வருகிறேன், நினைவு அழைத்து செல்கிறேன் என்று ராம், லக்ஷ்மணரும் விஸ்வாமித்திரோடு பயணம் செய்தார்கள். So Ram and Lakshman got attracted by what Vishwamitra said, that there is such a huge bow of Mahadeva to be seen. So they agreed to join with Vishwamitra and go to Mithila. அப்போ ராமரும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திரோடு மிதிலையில் பிரவேசிக்கிறார்கள். மிதிலாவாசிகளாம் இதுவரை ராமரை கண்டதில்லை. ராமருடைய அழகும், பறந்து விரிந்த தோள்களும், முழங்கால் வரை நீண்ட கரங்களும், கோதண்டமும், அப்படி கண்கள் எல்லாம் தாமரை இதழ் மாதிரி காது வரை நீண்டு, அப்படி ஒரு யானை ஒரு யானையானது கஜகதினா ஒரு யானை நடந்து வருவது போல ராமர் மதிலையில் நுழைந்தார். So when Ram and Lakshman along with Vishwamitra entered Mithila,
the citizens of Mithila saw Lord Ram for the first time, and when they saw his lotus petal-like eyes that extended right up to his ears, and his long arms extending up to his knees, and his wonderful gait for like a elephant walking, and holding this beautiful bow in his hand, all the people were captivated by this wonderful sight. மிதிலையில் உள்ள ஓரொரு ஜனங்களும் ராமரை அவருடைய நடையை ஓரொருவராக கண்டார்கள். சிலர் சிங்கம் போல நடையும், சிலர் புலியை போல நடையும், சிலர் யானையை போல நடையும். இந்த நடையில கூட அழகு உண்டு. யாஜ்ரகதி, கஜகதி, ரிஷபகதி, அப்படி ஒரு காளையை போல அப்படி யானை நடந்து வரும்படி தோள்கள் எல்லாம் அப்படியே ராமர் நடந்து வரும்போது யானை எனக்கு பாத்தீங்கன்னா இப்படி இப்படி போகும். அது போல ராமரும் அழகாக நடந்து வருவதை கண்டு ஒருவரும் அப்படி ஒரு தூணை போல ஸ்தம்பிச்சு நின்னாரு. So every citizen of Mithila rushed to take the darshan of Lord Ram, and by seeing his wonderful way of walking, somebody compared it to that of a bull. Someone saw it was like a lion, and others said it is like a tiger. Some people said he is walking like an elephant. He was walking in such a beautiful way. The citizens who saw him, they became stunned and they stood like pillars. பூ கட்டுறவங்க பூ கட்டுறதை நிறுத்திட்டு அப்படியே ராமரையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வியாபாரம் பண்றவங்க அப்படி சிலமாரி ஆயிட்டாங்க. வாடிக்கையார் பொருளை வாங்க வந்தவங்க, விற்க வந்தவங்க, தெருவில் உள்ள எல்லோரும் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருந்தாங்க ராமருடைய அழகை கண்டு. Those who are making flower garlands, their hands refused to move at that point. And those who were buying and selling in the shops, and those who were moving on the road, none of them could pursue whatever activity they were doing. When they took the sight of Lord Ram, after that they were unable to do anything else. தனுர் சாலை, அந்த தனுர் யாகத்துல ராமரும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திரோடு வந்த பொழுது ஜனகர் விஸ்வாமித்திரர் அன்போடு வரவேற்றவருக்கு தக்க ஆசனம் கொடுத்து உபசரித்தார். When Ram and Lakshman along with Vishwamitra reached the place where Janaka Maharaja was performing the Dhanur Yajna, Janaka Maharaja received them with great respect, and he gave them suitable seats for sitting down. அப்போ ஜனகர் தன்னுடைய மனவேதனையை அறிவிக்கிறார் விஸ்வாமித்திரருக்கு. இதுவரைக்கும் ஒரு நபரு கூட இந்த தனுசை நிறுத்தினது கூட இல்ல, அசைத்தது கூட இல்ல, இது எப்படி நடக்க போகுதோ அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது விஸ்வாமித்திர, இதோ என்னுடன் அயோத்தியாவின் ராஜகுமாரன் ராமன் வந்திருக்கிறார், அவரே இதை செய்வார் என்று விஸ்வாமித்திரர் ரொம்ப அற்புதமாக ஜனகரிடத்தில் எடுத்துரைக்கிறார். At that time, Janaka Maharaja shared his anxiety with Vishwamitra Muni that how will my daughter get married, because nobody is able to even move this bow even 1 inch. So I am in great anxiety how my daughter will get married. At that time, Vishwamitra tells, here is this young man who has come. He is the prince, crown prince of Ayodhya, and he will be able to satisfy what you are looking for. ராமர் ரொம்ப பணிவோடு பவ்யமாக விஸ்வாமித்திரருடைய திருப்பாதங்களை விழுந்து நமஸ்கரித்து விட்டு அவருடைய அனுமதி பெற்றுக்கொண்டு அந்த தனுசை வழிபாடு செய்து அதையும் வணங்கிக் கொண்டு அதை எடுத்து நாணேற்றுவதற்கு ஆயத்தமானார். Lord Ram, with wonderful grace, first he performed namaskaram to the lotus feet of Vishwamitra Muni, and then slowly he walked up to the bow and prepared to lift it. ராமச்சந்திர பிரபு அப்படி அசாதாரணமா இடது கையால வில்ல தூக்கி நிறுத்தினாரு. சபையில் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். And effortlessly Ram lifted the bow with his left hand, and everyone sitting in the court of King Janaka was amazed. ஒரு காலால் வில்லின் ஒரு பகுதியை அமித்திக் கொண்டு இனி ஒரு காலால் அந்த நாணை ஏற்று அந்த நாணை இறுக்கி கட்டும் போது அதோடைய இருக்கும் போது அந்த வில் இரண்டாக முறிந்தது. With one foot he held the bow to the ground, and with his hand he bent the other end of the bow in order to string it, but in the process of the stress of bending, the bow broke into 2 halves. பயங்கரமான பெரும் பூகம்பம் ஏற்பட்டது போல பெரும் சத்தம் அந்த அரண்மனையை அதிர்ந்தது. A huge noise like an earthquake came out of the bow, and the whole palace was shaking in that sound reverberations. சீதா தேவி, ஜனக மகாராஜ், விஸ்வாமித்ரா, ராம், லக்ஷ்மண் இவங்களை தவிர மீது எல்லோரும் மயங்கி கீழே விழுந்தார்கள். So except Sita Devi, Janaka Maharaja, Vishwamitra Muni, and Ram Lakshman, everybody else fell down unconscious. ஜனக மகாராஜ் பேரும் ஆனந்தம். விஸ்வாமித்திரர் ராமரை ஆசீர்வதிச்சார். சீதா மாதாவும் இதுவரை எந்த ஒரு ஆணையும் ஏறெடுத்து பார்க்காத கன்னிமார்த்தி நின்று கொண்டு தன் பிரபுவுடைய தாமரை திருவடிகளை தரிசனம் செய்தார்.
So King Janaka was very happy. Vishwamitra blessed Lord Ram, and Janaki Devi, who had never set her eyes on another man, first time she took the darshan of the lotus feet of Lord Ram. ஓ, ரொம்ப அழகான ராமாயணம். சீதா ஆக்சுவலி ராமர் ஒன்னும் சீதையை கல்யாணம் பண்ண வரல, அந்த தனுசை பார்க்க வந்தாரு. இப்ப கல்யாணம் முடிவாயிடுச்சு. அப்ப ராமர் ரொம்ப பணிவோட சொல்றாரு, நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும், எங்க அப்பாவுடைய அனுமதி இல்லாம, என் தந்தை அனுமதித்தாலே நான் திருமணம் செய்து கொள்வேன் என்கிறார். This is a beautiful episode in Ramayana. Ram has actually not come to Mithila for marriage. He came because of the invitation of Vishwamitra. So Ram is very gracefully informing Janaka, how can I marry Sita Devi without the permission of my father? உடனே ஜனகமாரா தசரதற்கு செய்தி அனுப்புகிறார். அது மட்டும் இல்ல, சீதா தேவியானவர் அன்னை சீதா ராமனுக்கு எந்த விதத்திலும் குறைந்தவள் அல்ல. ஓ ராமா, என் மகளுடைய மகிமையிலே நான் கூறுகின்றேன், உனக்கு குறைந்தவள் அல்ல என்று சீதையினுடைய மகிமையிலே ஜனக மகாராஜ் ராமனிடத்தில் எடுத்து வைக்கிறார். So immediately Janaka Maharaja sends a message to Ayodhya to invite the Emperor Dasharath to join. At the same time, he informs Ram, Ram, please understand that my daughter Sita Devi is in no way less qualified to marry you. And then he gives a list of her wonderful qualities to Ram. இப்போ பிரபு ராமச்சந்திரர் எப்படி அயோனிஜானா அவங்க ஒரு கருவுல போய் படிப்படியா குழந்தையா வந்தவர் அல்ல. ரிஷிசிங்க முனிவர் யாகம் செய்து அந்த ஸ்வீட் ரைஸ் பாயசம் கொடுத்து கௌசல்யக்கு ராமர் குழந்தையாக தோன்றினார். So when we take Lord Ram, he is a Ayonija, which means he is not born from the womb of a woman. Actually, Rishiyasringa Muni came and performed one yajna, and as a result of that yajna, his mother conceived him. Yeah. அப்போ ஜனகர் சொல்றாரு, ராமா, உனக்கு குறைந்தவள் அல்ல என் மகள் சீதையும் அவள் ஒரு பெண்ணினுடைய கருவிலிருந்து தோன்றியவள் அல்ல, அவள் பூமியிலிருந்து தங்க பேழையில் தோன்றியவளாக்கும் என் மகள் என்று சீதையினுடைய பிறப்பை பற்றி பெருமையாக எடுத்து உரைக்கிறார் ஜனக மகாராஜ். So Janaka Maharaj says, my daughter Sita Devi is also Ayonija. She is not born from the womb of a woman. She was actually obtained while plowing the ground. In a golden gasket I found her. அப்போ சீதா மாதாவுடைய மகிமையில் ஒன்று அயோனிஜா, இன்னொன்று தர்மச்சாரிணி தவ, தர்மமே சொரூபமானவர் தர்மச்சாரிணி தவ. So the other name of Sita Devi, Dharmacharini, which means she is Dharma personified. எப்படி ஒரு ரதத்துல வீல் எப்படி ரதத்திலிருந்து வீலை பிரிக்க முடியாதோ, ரதத்திலிருந்து சக்கரத்தை பிரிக்க முடியாதோ, எப்படி சூரியனிலிருந்து சூரியனை கதிரை பிரிக்க முடியாதோ, அது போல உன்னோடு இருப்பாள் என் மகள் சீதை என்றார். Just as a chariot wheel cannot be separated from the chariot, and just as the rays of the sun cannot be separated from the sun, in this way my daughter Sita will ever remain with you. She will never separate from you. இப்போ சீதா மாதா என்ன நினைக்கிறாங்க, நான் ஏன் பிரபு ராமரை கல்யாணம் பண்ணிக்கணும்? அப்ப ராமரிடம் 3 தெய்வீகமான குணங்களை சீதா தேவி காண்கின்றார். So Sita Devi is also thinking, what are the qualifications in Lord Ram that I should marry him? Then she is able to see 3 distinct qualities in Lord Ram. ஒரு பெண்ணானவள் கணவனிடம் எதிர்பார்க்கக்கூடிய இந்த 3 விஷயங்கள். ஒன்று, எப்பொழுதும் அவர் என்னை பராமரிப்பதில் சிறந்தவராக இருப்பார். அப்ப இந்த சபையில இவரை கொண்டு யாருமே இந்த வில்ல நகர்த்தின கூட இல்ல, இவர் இந்த சிவதனுசை நான் ஏற்றி விட்டார், அப்ப இவர் எப்பொழுதும் எனக்கு பாதுகாப்பா இருக்கார் என்று முதலாக முடிவு செய்தார். So every woman will have these 3 expectations from her husband. The first one was, Lord Ram will be able to maintain me and nourish me very well, because in the whole court, not a single person was able to even move the bow even 1 inch, but Lord Ram was able to lift it up and even break it. So I am sure I will be safe under his custody. வார்த்தை ஒன்றும் பேசல, மனதாலே எல்லோரையும் வசீகரிக்கூடியவராக இருக்கிறார், அதனால் இவர் எனக்கு சிறந்த கணவராக இருப்பார். ஏசி ஒன்றும் வசீகரம் பண்ண, அவர் மனதாலே எல்லோரையும் வசீகரிக்கூடியவராக இருந்தார். The second quality is that not even he has to open his mouth, he doesn't have to speak. Just by his very appearance, he is able to win the hearts of everyone. தன் குருநாதரிடத்துல அந்த சிவதனுசை எடுக்கும் போதும் நாணேற்றும் போதும் ஓரொரு முறையும் விஸ்வாமித்திரிடம் ரொம்ப பணிவாக அவருடைய அனுமதி பெறுகிறார்.
அப்போ சுய கட்டுப்பாட்டிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவராக இருக்கிறார், இவரே எனக்கு கணவராக வர வேண்டும் என்று தீர்மானித்தார். Thirdly, Ram demonstrates excellent self-control and good character when every time he takes the approval of Vishwamitra to do anything, while walking up to the bow, while picking it up and trying to string it, every time he was looking at Vishwamitra very politely and taking his permission. Such a person has got excellent self-control and character. சீதாதேவி ரொம்ப சந்தோஷமாக வந்து ஒரு அழகான மாலை எடுத்து ராமருக்கு சூட வர்றாங்க. ராமரோ உயரமாக இருக்கிறார். சீதையினால அவர் குனியாம அவர்களால் மாலையிட முடியாது. Sita Devi comes with a beautiful flower garland and she wants to put it around the shoulder of Lord Ram. But Ram is so tall that Sita Devi cannot reach his shoulders unless he will bow down to her. இதை கண்டவுடனே லக்ஷ்மணன் எழுந்து வந்து பிரபுவுடைய திருப்பாதங்கள் விழுந்தார். லக்ஷ்மணன் தூக்குவதற்காக ராமர் குனிந்தார். சீதையும் அந்த மாலையை ராமருக்கு சூடினார். So when Lakshman observed this, he immediately walked up to Lord Ram and fell at his lotus feet. And when Lord Ram bent down to pick up Lakshman, at that time Sita Devi put the garland on Ram's shoulders. அற்புதமான பாடம். ஆச்சாரியன் ஆன்மீக குருவானவர் பகவானுடைய கிருபையினால நம்ம எல்லாம் அவருடைய சேவனத்தில் ஈடுபடுத்துவதற்காக பகவானுடைய கிருபை லக்ஷ்மணன் குரு தத்துவம். அப்போ ஒருத்தர் பகவானுக்கு பக்தி செய்ய வேண்டும் என்று விரும்பும் பொழுது உடனடியாக ஆச்சாரியர் வந்து அவருக்கு அனுகிரகம் புரிகிறார். So there is a wonderful lesson from this. Lakshman represents a spiritual master. So if someone wants to render service to the Supreme Lord, one has to pray and get the blessings of the spiritual master. And with the support of the spiritual master, one is able to render service to the Supreme. இப்படி வந்து சீதாராமன் கல்யாணம் அற்புதமாக நடந்து அவங்க அயோத்தியா வந்தாங்க. பின்பு கைகையினுடைய வரத்தினால ராமர் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சூழ்நிலை உருவாகியது. In this way, there was a wonderful marriage celebrated and Lord Ram married Sita and together they returned to Ayodhya. But because of a boon obtained by Kaikeyi from her husband Dasarath, the couple had to leave to the forest. இப்ப என்னன்னா கைகையுடைய வரம் என்னவோ ராமர் தான் காட்டுக்கு போகணும், சீதை காட்டுக்கு போகணும் இல்ல, கைகை வரம் பெற்றுக்கொண்டு ராமர் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று. ஆனா ராமர் வந்து வனவாசம் போகிறார்னு தெரிஞ்ச உடனே சீதா மாதாவும் நானும் தங்களோடு வருவேன் என்று அழுதார். Actually, the boon taken by Kaikeyi is only that Ram should go to the forest. It did not include Sita. However, when Sita Devi came to know that Lord Ram is going to the forest, she came and cried to him saying that I will also accompany you to the forest. இங்கும் ஒரு அழகான பாடம், அற்புதமான ஒரு பாடம். எந்த சூழலையும் மனைவியானவள் கணவனை விட்டு பிரிவதல்ல. ராமர சீதாதேவி கரம் பிடிக்கும் போது அயோத்தியாவின் ராஜகுமாரனாக இருந்தார். ஆனா இப்பொழுது ஒரு ராஜ்யம் எல்லாம் விட்டு அவர் காட்டுக்கு போகணும். அப்ப சீதா மாதா சொல்ல என்னை கொண்டு எங்க அப்பா வீட்டுல விட்டுருங்க, நான் மிதிலால இருந்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லல. Here is another very important lesson. Now Ram is going to the forest. When actually Sita Devi married him, he was the crown prince of Ayodhya. But now he is going to the forest. But she wants to accompany him wherever he goes and in whatever situation he is. She is not telling that, oh, now you are going to the forest, take me to my father's place, I will wait there for you. எதனால ராமாயணம் நம்ம வாழ்க்கைக்கு மிக முக்கியமான பாடம் என்றால், ராமாயணம் அனைத்து தெய்வீகமான குணங்களை நமக்கு கற்பிச்சு கொடுக்குது. If we see why Ramayana is important for our life, it actually teaches us all wonderful values that we should follow in our life. பௌதிக கல்வியில் அல்ல உண்மையான பாடம் இதுவே. ராமாயணம் மகாபாரதம் நமக்கு உண்மையான பாடம். நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் ராமாயணம் மகாபாரதத்தில். So both Ramayana and Mahabharata teach us all the values that we should imbibe in order to have a successful life in this material world. இப்போ ராமாயணம் மகாபாரதத்தை புறக்கணித்த கல்வி நாம் படிப்பதனால எவ்வளவு கிரகஸ்தர்கள், எவ்வளவு இல்லற வாழ்க்கையில கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிறாங்க, சின்ன சின்ன பிரச்சனைகளை பிரிஞ்சிடுறாங்க, அவங்களுக்குள்ள வந்து கருத்து வேறுபாடு, அவங்களுக்குள்ள பொறாமை, போட்டி, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்ல, அன்பு கிடையாது, சுயநலம், பெரும் பிரச்சனைகள் நாம் அன்றாட வாழ்க்கையில் சந்திச்சு கொண்டிருக்கிறோம். Now we have an education system that ignores both Ramayana and Mahabharata in the curriculum. As a result of that, both men and women have become so extremely selfish and they cannot make adjustments with each other. For even on very petty grounds, they are constantly fighting and they separate at the drop of a hat very easily. They are constantly looking at their own interest very selfishly and they are not able to cooperate with one another.
சீதா மாதாவுடைய அற்புதமான குணம் அன்பும் தியாகமும். தன் கணவன் அயோத்தியாவின் ராஜகுமாரன் இருந்த போதும் கை பிடித்திருந்தார்கள். அவர் எல்லாத்தையும் வனவாசம் செல்லும் போது அவரும் தன் நிழல் போல பின்தொடர்ந்தார்கள். தர்மச்சாரிணி தவ. The wonderful qualities of Sita Devi is her love and her sacrifice. She married him when he was a prince, but now when he is going to the forest, even then like a shadow, she is following him. That is why she is called Dharmacharini Tava. அற்புதமான ஒரு உரையாடல் ராமருக்கும் சீதைக்கும். ராமர் வனவாச போராடினதும் கௌசல்யை தன் அன்னையான கௌசல்ய இடத்துல போய் சொல்றாங்க. கௌசல்யா மாதா கண்ணில் இருந்த அருவி மாறி கண்ணீர் வந்து மயங்கி விழுந்தாங்க. சிறிது நேரம் கழிச்சு நினைவுக்கு வந்து, ராமா, என்னால் உன்னை பிரிந்து இருக்க முடியாது, என்னையும் உன்னுடன் அழைத்து சென்று விடு என்று அழுதார்கள் கௌசல்யா தேவி. There is a wonderful conversation here when Ram goes to inform Kausalya Devi, his mother, that he is going to the forest. On hearing the news, Kausalya Devi falls down unconscious. But with great difficulty, when she comes back to consciousness, she starts crying and tells Ram, I cannot live in separation from you. Please allow me to join you to go to the forest. அப்ப ராமர் சொல்றாரு, அம்மா, நீ எப்படி கணவனை பிரிந்து வர முடியும்? என் தந்தை தசரதர் அல்லவா, உன்னுடைய கணவர் அல்லவா, அவருக்கு இப்ப ரொம்ப வருத்தத்திலே மனம் உடைந்து போய் வேதனையில் இருக்கிறார். இந்த ஒரு காலத்துல என்னை விட்டு நீங்க எப்படி வரலாம்? எப்படி வர முடியாது? தர்மமாகாதே, நீங்கள் உங்க கணவரோடு இருப்பதே தர்மம் என்று எடுத்துரைத்தார் கௌசல்ய இடத்துல ராமச்சந்திர பிரபு. So Ramchandra Prabhu counsels his mother, Mother, our father is in great anxiety and he is your husband. In this situation, when he is in so much worries and sad, you must be with him and you should give him support. How can you leave him and go with me to the forest? You have to be actually present by his side in this moment of sorrow. இது முடிந்த உடனே ராமச்சந்திர பிரபு சீதா மாதா இடத்துல வர்றாங்க. சீதை சொல்ல, சீதா, நீ மிதிலையின் ராஜகுமாரி, நீ வந்து சூரிய வெளிச்சத்தையை காட்டுதில்லை, நீ காட்டுக்கு போனதில்லை, அரண்மனையில் தங்கத்தாலான பாதுகை அணிந்து தங்கத்துல நடந்து தங்க பேலையில பட்டு வசத்துல படுத்து உறங்கியவள், உன்னால் காடு உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது, நீ இங்கே இரு, அம்மாவுக்கு உதவியாரு, நான் காட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன். So from Kausalya Devi's palace, Lord Ram goes to Sita Devi to inform her about this news, and he tells her, Sita, you were born in such great comfort, you were always walking on a flower carpet, you have never seen the sun or the forest, you have always been living in a protected way inside the palace, and you have lived in such great opulence. You cannot come with me to the forest, so you remain here and you be assisting my mother. அப்ப சீதா தேவி சொல்றாங்க, பிரபு, உங்க அம்மாவுக்கு ஒரு தர்மம், எனக்கு ஒரு தர்மமா? கணவர் எங்க இருக்க வேண்டுமோ அங்கெல்லாம் தாங்கள் இருக்க வேண்டும் என்று அம்மாவிடம் எடுத்துரைத்தீர்கள், என்ன மட்டும் அரண்மனை இருக்கு, சோ இது எந்த விதத்தில் நியாயம்? நானும் உங்களோடு வருவேன் என்று ராமனுடைய திருப்பாதங்கள் வந்து தன்னுடைய கண்ணில் கண்ணீராலே அபிஷேகம் செய்தார் சீதா தேவி. So at that time Sita Devi tells Ram, how can you have a different moral for two different people? Just now you were with your mother Kausalya Devi and you told her she should always be with her husband and she must never leave him. But now you are going to the forest and you are asking me to stay here. How is that fair? Saying like that, she washed his lotus feet with her tears. ஜனக மகாராஜ் ராமரிடத்தில் எடுத்துரைத்தார் போல கூறியது போலயே ராம் ஒரு ரதத்தினுடைய சக்கரம் போலவும் சூரியனுடைய கதிரை போலவும் ஒரு மனிதனுடைய நிழலை போலவும் ராமரை பின்தொடர்ந்தார் சீதா தேவி. So just as King Janaka had informed Lord Ram, like a wheel will not separate from the chariot, like a shadow will not separate from a man, and the ray of the sun will not separate from the sun planet. In a similar way, Sita Devi accompanied Lord Ram with never separating from him. ஒருவேளை ராமர் என்ன ஒத்துக்க மாட்டாரோ கூட வர்றதுக்கு, அப்ப சீதா மாதா சொல்றாங்க, பிரபு, நீங்க என்ன காட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, நான் சின்ன வயசுலயே ஒரு பிராமணர் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு, அவர் சொன்னாரு, இந்த பொண்ணு 2 முறை காட்டுக்கு போவா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்ப அவர் வார்த்தை எப்படி பொய்யாகும் என்று எடுத்துரைத்தார். So Sita Devi is giving some arguments also. She is afraid that Ram will not allow her to accompany him. So she says, when I was young, an astrologer who came to our palace, he told that I will go to the forest twice. So you have to take me with you. இந்த மாதிரி சீதா மாதா பிரபுவை பிரிந்திருக்க முடியாது, பிரபுவாலும் சீதாதேவி பிரிந்திருக்க முடியாது. 2 பேரும் நித்தியமான தம்பதிகள்.
சீதையுடைய பிரார்த்தனையும் பணிவும் அன்பும் அவள் அழுகையும் ராமனுடைய மனதை உருக்கி விட்டது. சரி சீதா, நீயும் என்னுடன் வா என்று அழைத்துக் கொண்டார். In this way, Ram cannot separate from Sita and Sita cannot separate from Ram. They are the ideal couple who will always be together. So in this situation, Lord Ram told Sita Devi, all right, you come along with me. ராமரையும் சீதையும் யாராலும் பிரிக்க முடியாது. ராவணன் சீதையை பிரித்தான் என்று சொல்வது சரியானதல்ல. ராமர் சீதையை பிரிந்து அவருடைய நினைவில் வாழ்ந்ததான் உண்மை. So Ram and Sita can actually never be separated. It is wrong to say that Ram was separated from Sita by Ravan. Actually, Ram separated from Sita Devi and lived in her memory. That is the correct way to understand. அது விப்ரலம்ப பாவம். ஒருத்தருடைய பிரிவுல அவங்க நினைத்து கொண்டே ஆனந்தம் அனுபவிப்பது விப்ரலம்ப பாவம். This is ecstasy in separation. It is called vipralamba bhava. சீதையோடைய இனி ஒரு குணம் என்னன்னா அற்புதமான குணம். ராமர் சீதை 2 பேரு. ராமருக்கு 2 கண்கள் உண்டு, சீதைக்கும் 2 கண்கள் உண்டு. ராமருடைய ஒரு குணம் என்னவென்றால் தர்மம், இனி ஒரு குணம் அன்பு. அவர் தர்மத்தையும் சட்டத்திட்டங்களையும் ஜட்ஜ் பண்ணுவாரு, லா அண்ட் ஆர்டரையும் பார்ப்பாரு, அன்பும் செய்வாரு. ஆனா சீதாதேவி வெறுமனே அன்பின் சொரூபமானவங்க. Ram also has 2 eyes. Sita Devi also has 2 eyes, but Ram's eyes are one side it is law and order, dharma, the other eye is his love. But when we take the case of Sita Devi, she is entirely love, nothing else matters to her. She is complete personification of love. அதனாலதான் ராமாயணத்துல பார்த்தோம்னா சீதா தேவி கூட இருக்கும்போது எந்த ஒரு அசுரனையும் ராமர் கொன்னது இல்லை. So if you see Ramayana, we will find that whenever Ram was in the association of Sita Devi, he will never kill any Rakshasa. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா காக்காசுரா, சூர்பனகா இவங்க எல்லாம் கூடி சீதை மாதா இருக்கும்போது வந்தாங்க. ராமர் அந்த டைம் அவங்களை கொல்லல, அவங்களை பனிஷ் பண்ணி விட்டுட்டு. For example, if we take Kakasura and Surpanaka, they came in the presence of Sita Devi. So Lord Ram only hurt them, but he never killed them. இனி ஒரு தெய்வீகமான குணம் சீதா தேவிட்ட மன்னிக்க கூடியது. இது தாய்மாரிடம் உள்ள குணம், மன்னிப்பது. Another wonderful quality of Sita Devi is her quality of forgiveness. Actually, this is a quality of womanhood in general. அப்போ ராமாயணமாகட்டும் மகாபாரதமாகட்டும், ராமாயணத்துல சீதாதேவி, மகாபாரத திரௌபதியும் 5 புதல்வர்களை அஸ்வத்தாமன் ஒன்றும் கூட திரௌபதி சொன்னாங்க, முச்சிதா முச்சிதா பிராமணா குரு, அவனை விட்டுவிடுகள் என்று அஸ்வத்தாமனுக்காக பிரார்த்தனை செய்தால் திரௌபதி தேவி. If we take Mahabharata, Draupadi, the wife of the Pandavas, when her 5 children were killed and Aswathama was caught to be punished, she begged Arjuna, her husband, to please let him go. He is the son of a Brahmana. He is the son of our Acharya. Please don't kill him. Please let him go. பிரபு, டைம் இருக்கான்னு ஒரு 10 minutes கண்டினியூ பண்ணலாமா? டைம் ஆயிடுச்சா? எண்ட் ஆஃப் செஷன் தான், ஒரு 10 minutes இருக்கு, முடிச்சிடலாமா, நிறுத்தணுமா? Sure, Prabhuji. Shall I continue? Yes, Prabhuji. Okay. அப்போ மன்னிக்க கூடிய குணம் சீதா மாதா இடத்துல ஹனுமான்ஜி பாக்குறாரு. அசோகவனத்துல சுத்தியும் ராட்சசிகள் மத்தியில 2 கொம்பு, 1 கண்ணு, 1 மூக்கெல்லாம் விகாரமாக பயங்கர கோரமான ராட்சசிகள் மத்தியில சீதா மாதா இருக்கிறாங்க. So when we take the case of Mother Sita, she is in the Ashoka forest where she is kept in captivity by Ravan. When Hanumanji goes there, he sees that Sita Devi is surrounded by thousands of Rakshasis who are looking so horrible in their appearance. அப்போ ஹனுமான் சொல்றார், சீதா தேவி இவங்களை எல்லாம் கொன்று விட்டு நான் உங்களை தூக்கி சென்று விடுவேன். ராமர் இடத்துல நம்ம சீதா மாதா சொன்னாங்க, இவங்களை ஒருபோதும் குற்றம் சொல்ல, இவங்களை ஒருபோதும் நம்ம தண்டிக்க கூடாது. ஏன்னா இவங்க மேல ஒரு குற்றம் அல்ல, ஏன்னா இவங்களுடைய தலைவர் அது போல. அப்ப ராவணன் அப்படி இருக்க கொண்டு அவருடைய சேவகனா இருக்கு, இவங்க இப்படித்தான் இருப்பாங்க. அதனால இவங்ககிட்ட நம்ம கோவிச்சோ சண்டை போட்டோ பிரயோஜனம் இல்லை. ஹனுமான், நீ பிரபுவை அழைத்து வர வேண்டும், நான் இருக்கும் இடத்தை நீ பிரபுவிடம் தெரிவிக்க வேண்டும், அவரை மன்னித்து விட, அவரை தண்டிக்க கூடாது என்று பிரார்த்தித்தாள் சீதா மாதா. When Hanuman tells Sita Devi that I will destroy all these Rakshasis and I will take you and deliver you to Lord Ram, Sita Devi says, no, you should never find fault with these Rakshasis.
They are not doing anything wrong. They are only performing the duty given to them by their master. But what they can do, their master is like that. He is of such a character. So we should never blame them and we should never punish them. I actually want Lord Ram to come and liberate me and take me back with him. சீதா மாதா நமக்கு கற்பிக்கக்கூடிய இனி ஒரு அற்புதமான குணம் பொறுமையும் சகிப்புத்தன்மை. One more qualification we learn from Sita Devi is the patience. சுத்தியும் ராட்சசிங்க, நரமாமிசம், ரத்தத்தை குடிக்கக்கூடிய நரமாமிசம் செய்யக்கூடியவங்களுக்கு மத்தியில சீதா மாதா ராமா ராமா என்று தன் பிரபுவுடைய நாமத்தை உச்சாரணம் செய்து கொண்டிருந்தார். பொறுமையாவும் சகிப்புத்தன்மையா, ஒரு நாள் பிரபு வருவார், என்னை காப்பாற்றி விடுவார், இந்த ராட்சசிகள் கூட்டத்தில் என்னை விடுவித்து விடுவார்னு காத்துக் கொண்டிருந்தார் சீதா தேவி. So Sita Devi was surrounded by Rakshasas who are in the habit of eating human blood. But in such a situation, she is constantly meditating on Ram, Ram, Ram like that. And with great tolerance and patience, she is waiting that one day my master will come and free me from here. சீதா தேவி பக்தியின் சொரூபம். அப்ப அவங்க நமக்கு கத்துக் கொடுக்கிறது மன்னிப்பது, பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை. இதெல்லாம் இருந்தால் அல்லாது நம் பக்தியில் பக்குவம் அடைய முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையில் பக்தன் வைக்கப்பட்டாலும் நாராயண பரோ சர்வே நாக்குதக்ஷண விபியதே ஸ்வர்க அபவர்க நரகேஷு அபிதுல்ய ததர்ஷனக. ஒரு பக்தனை ஸ்வர்க்கத்துல போட்டாலும் சரி, நரகத்துல போட்டாலும், பூலோகத்துல, தேவலோகத்துல எங்கு போட்டாலும் சரி, அவர் பகவானுக்கு சேவனம் செய்து கொண்டே இருப்பார். So Sita Devi is the personification of bhakti. So a bhakta should have these qualities of patience, forgiveness, tolerance, and all these qualities, and then only they will be in a position to attain the mercy of the Lord. Like it is said that a pure devotee who is dedicated to the Supreme Lord, they find whether it is heaven or hell or any kind of a situation, it is all equal to them. They are only constantly meditating on the lotus feet of the Lord. இனி ஒரு அற்புதமான குணம் சீதா மாதட்ட உள்ளது. ஒருத்தருடைய தவறை சுட்டி காட்டும் போது தனி இடத்திலும் அவரை புகழ்வது சபையிலும் செய்வார்கள் சீதா தேவி. Another wonderful quality demonstrated by Sita Devi is if someone has to be criticized, she will do it in private, and if someone is to be appreciated, she will do it in the presence of many others. நம்ம அப்படியே ஆப்போசிட்டா பண்ணிடுவோம். யாராவது குறை சொல்றது, குற்றம் கண்டுபிடிக்கிறத வெளிப்படையா எல்லாரும் முன்னாடி பண்ணிடுவோம். புகழ்றத தனியா வச்சு நீங்க ரொம்ப நல்லவர்க, உங்களை மாதிரி யாரும் இல்லைங்கன்னு சொல்லுவோம். Our usual tendency is to behave in the opposite way. When we criticize others, we will do it in public, and when we are alone with somebody, we will praise them sky high and say there is nobody like you in that way. ஒரு முறை சீதா தேவி ராமர் இடத்துல சொல்றாங்க, பிரபு நீங்க எதுக்கு இப்படி எப்பவுமே இந்த கோதண்டத்தை இந்த வில்ல வச்சு மிருகங்கள் எல்லாம் கொள்றீங்க, ராட்சசங்களுக்கு எவ்வளவு பேரை கொண்டு குவிக்கிறீங்க, உங்களுக்கு கருமையே இல்லையா, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, இது ரொம்ப ஆபத்தானது. ஒரு குட்டி கதை கூட உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு முறை என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க சீதா தேவி. One time Sita Devi, when she is with Lord Ram, she says, why you are carrying this cruel kodanda bow with you wherever you go? With this you have killed so many animals and so many rakshasas. In this connection, I will tell you one story. இந்திரன் வந்து ஒரு நாள் ஒரு முனிவரை பார்த்தாரு, கடுமையா தவம் பண்றாரு. அவர் எங்க அவர் நம்ம இடத்துக்கு வந்துருவாரான்னு சொல்லி ஒரு 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 உடை வாளை கொண்டு வந்து இந்த முனிவர்கிட்ட கொடுத்துட்டாரு. இதை வச்சிருங்க, நான் கேட்கும் போது கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. One time Indra saw that one rishi was performing great austerities. So Indra was worried that one day he may become a competitor to my position. So we must somehow stop him. So what Indra did, he brought his sword and gave it to the rishi and he said, please look after my sword. அப்ப அந்த முனிவர் என்ன பண்ணார், அந்த வாளை கொண்டு பழத்தை 2 துண்டா வெட்டினார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்ன அழகான வாளு. அப்படி போட்ட மாத்திர பழம் 2 துண்டாகுது. பழத்தை வெட்டினாரு, கிளைகளை வெட்டினாரு, இப்படி எல்லாத்தையும் வெட்ட ஆரம்பிச்சார். So the rishi, when he saw the sword, he was tempted to use it. So first he cut one fruit with it, then he cut some branches with it, and he was so amazed by the power of the sword that whatever I cut it with, it is cutting so neatly. So the rishi became sort of obsessed with that sword. இந்த மரங்களை வெட்டினாரு, மிருகங்களை வெட்டினாரு, கடைசியில பெரும் கொள்ளைக்காரனாக மாறிவிட்டார் அந்த முனிவர். So while he was cutting trees in the beginning, later on he started cutting animals, and eventually he became a great burglar. இத மாதிரி நீங்க வந்து இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க வந்து இது பண்ணக்கூடாதுன்னு தனி இடத்துல போய் சீதா மாதா ராமர் இடத்துல சொல்றாங்க. இது நீங்க வேண்டாம், எதுக்கு இவ்வளவு மிருகங்களை எல்லாம் கொல்றீங்க, எதுக்கு இவ்வளவு ராட்சசர்களை கொல்றீங்க. அப்ப ராமர் சொல்றாரு, சீதா
நான் ஒரு முறை முனிவருடைய ஆசிரமத்துக்கு போயிருந்தேன். அங்க எவ்வளவு முனிவர்களுடைய மண்டை ஓடும், தலை ஓடும், எலும்பெல்லாம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப வேதனை. அப்ப நான் வருந்தி எடுக்கிறவங்களுக்கு இந்த வனத்தில் இனி ஒருவர் கூட ராட்சசர்கள் முனிவர்களை தொடக்கூடாதுன்னு முடிவெடுத்து நான் அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறேன் என்று சொன்னேன். So Sita Devi says, so in this way, if you are always carrying this violent weapon with you, you will become very cruel to everybody. So I don't want you to do it. Then Lord Ram says, actually Sita Devi, once I went to the hermitage of some rishis, there I found so many skulls of rishis and munis who have been killed by the Rakshasas. Because of that reason, I decided that I should somehow give them protection at all times. And only because of that pledge, I am going around with my bow. இப்படி ராமருடைய குற்றங்களை சுட்டி காண்பது தனி இடத்துல செய்தார் சீதாதேவி. பின்பு பக்தருடைய மகிமையை சபைகள் புகழ்ந்து பாடினாங்க சீதாதேவி. So Ram's fault she is pointing out only when he is in private, only in seclusion with her. But when she wants to praise somebody's qualities, she will do it in the presence of everyone. ஓகே, இது போல சீதா மாதாவுடைய லீலைகளும் மகிமைகளும் வர்ணிக்க இயலாத அற்புதமான குணங்கள் உள்ளது. அதுல ஒரு சில லீலைகள் மட்டும் நாம் பகிர்ந்து கொண்டோம். இந்த அற்புதமான வாய்ப்பை நல்கிய அனைத்து பக்தர்களுக்கும் கோயில் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. In this way, Sita Mata's qualities and pastimes are unlimited, innumerable. And today, with the blessings and the grace of the temple management, we were able to share only some of these qualities and pastimes. And I am grateful for this opportunity. Hare Krishna. நம் சீதா மாதா இடத்துல பிரார்த்தனை செய்வோம். மன்னிக்க கூடியது, கருணை, சகிப்புத்தன்மை, நிதானம், பொறுமை, எளிமை, பணிவு, இந்த எல்லா குணங்களும் நாமும் அடையப்பட வேண்டும் என்று சீதா தேவி இடத்தில் பிரார்த்தனை செய்வோம். Let us also pray to Sita Devi on this occasion that we should also be able to get these qualities of forgiveness, compassion, simplicity, kindness, and all these qualities from her. Hare Krishna. Jai Srila Prabhupada ki Jai. Hare Krishna.